தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். கோயம்புத்தூரில் வந்து இயற்கை வேளாண்மையை பற்றி அவ்வளோ பேசுகிறாரு. எல்லாரும் ரசிக்கிறாங்க, எல்லாரும் கைத்தட்டுறாங்க. இதுதான் ஃப்யூச்சர் அப்படின்லாம் பேசுகிறாங்க. யாரும் எந்த விதமான கடினமான விமர்சனங்கள்லாம் எடுத்து வைக்கல. ஆனால் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களும் அண்ணன் சீமானின் தம்பிகளும் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்களும் வேளாண்மை இயற்கைலாம் பேசும்போது ஏதோ இவங்களை வந்து பிற்போக்குவாதிகள் மாதிரியும் கற்காலத்துக்கு திருப்பி கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் தமிழ்நாட்டில் அவன் கொந்தளிக்கிறான். இது ஏன்னா நமக்கு புரியலை. இந்த பாகுபாடு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். தமிழ்நாட்டில் நமக்குள்ளே இருந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது இவனால் ஏற்றுக்க முடியல. அப்போ உங்களுக்கு பார்வையின் கோளாறு உங்ககிட்ட இருக்கு. யார் நீங்கள் பார்க்குறீங்களோ அங்கே இருக்குது கோளாறு. நாம் தமிழர் கட்சி பேசுகிற அரசியல்லையோ இல்லை நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கும் கொள்கையிலையோ இல்லை நாம் தமிழர் கட்சி செயல்பாடுலையோ எதுலையுமே கோளாறு இல்லை. கோளாறுங்கிறது உன் பார்வையில் இருக்குது. ஒரே விஷயத்த ரெண்டு பேர் பேசும்போது, நாட்டின் பிரதமர் பேசும்போது உனக்கு வேறு மாதிரி எடுத்துக்கிறீங்க, சீமான் அவர்கள் பேசும்போது உங்களுக்கு வேறு மாதிரி தோணுது. அது ஏன்னு நமக்கு புரியலை. இதில் எதுக்கு உங்களுக்கு ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறீங்க? எதனால? அப்போ பாகுபாடு யார் பார்க்குறா? டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறோம். டிஸ்கிரிமினேஷன், தீண்டாமை எல்லாம் தவறுங்கிறத நம்ம சமூக நீதியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. சமூக நீதி பேசுகிறீங்க, தீண்டாமை தவறுன்னு பேசுகிறீங்க, மனிதனை பிரித்து பார்க்கக்கூடாது பேசுகிறீங்க, பகுத்தறிவுவாதம் பேசுகிறீங்க. இவ்வளவு பேசுகிறவங்க நீங்கள் நாட்டின் பிரதமர் பேசும்போது ஒரு மாதிரியாக எடுத்துக்கிறீங்க, ஒரு பாமரன் சீமான் பேசுனா ஒரு மாதிரியாக எடுத்துக்கிறீங்க. அண்ணன் சீமான் அவர்கள்லாம் வந்து அவர் சொல்லுவார், நான் ஒரு ராமநாதபுரத்துக்கு காட்டான், என் மொழி இப்படி தான் இருக்கும். என்கிட்ட கூட ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். முன்னாடி நான் வந்து சென்னையில் இருக்கும்போது என்னோட நண்பர், அண்ணன் சீமான் பேசுகிறதெல்லாம் சரிதான், அரசியல்லாம் சரிதான், ஆனால் அவர் முதலமைச்சராக வச்சு பார்க்குறதுக்கு உண்டான ஆளான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரு பொது மேடையில் ஒருமையில் பேசுகிறது, அது போக காட்டமான மொழியில் பேசுகிறது, கரடு முரடாக பேசுகிறது, இந்த மாதிரி ஆட்களை வந்து எப்படி ஒரு தமிழ்நாட்டின் முதல்வர்னு சொல்கிற அளவுக்கு மக்கள் ஏற்றுப்பாங்களாங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள் அவங்கள்ட்ட இருக்குது. அப்போது நான் சிந்திச்சு பார்த்தேன், நம்ம இவ்வளோ தூரம் ஒரு அபிமானம் வச்சுருக்கோம் அண்ணன் சீமான் அவர்கள் மேலே. என்னோட நண்பன், என் சக வயது ஒற்ற வயது உடையவன், ஒரே இடத்துல வேலை பார்க்குறோம், இவனுக்கு இருக்கிற எண்ணெயை நமக்கு வரல அப்படின்னு பார்த்தா, நான் வந்து கொஞ்சம் கிராமத்து பக்கத்தில் படித்தேன். கோவில்பட்டி, வளர்ந்தது நாகர்கோவில். அப்போது கோவில்பட்டியில் படிக்கும்போது, கன்னியாகுமரியில் படிச்சுட்டு கோவில்பட்டி காலேஜ் போகும்போது எனக்கு வந்து முதல்ல அந்த இடத்தோட அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம ஊரில் கன்னியாகுமரியிலலாம் இப்போ ஒருத்தர் மேலே கோவப்பட்டாலோ இல்லை யார் மேலே யாரையாவது திட்டணுன்னா தான் கெட்ட வார்த்தை போட்டு பேசுவோம். நான் கோவில்பட்டியில் போய் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்து அங்கே லோக்கலில் கயத்தாறு, தூத்துக்குடி, திருநெல்வேலி, அந்த லொக்காலிட்டியிலேருந்து பசங்க வருவாங்க. தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்துலாம் முக்கால்வாசி பசங்க. அப்புறம் மதுரை. அப்போது அங்கே போயிருக்கும்போது அங்கே நீங்கள் வாடா மச்சான் போடா மச்சான்னு நம்ம சகஜமாக மாப்பிள்ளை மச்சான்னு கூப்பிட்டுக்கிற மாதிரி தான் கெட்ட வார்த்தையே பேசுவாங்க. கெட்ட வார்த்தை எப்படி பேசுவாங்க? ஏழு வாடா சு, ஏழு நீ பெரிய பூவா, நீ பெரிய சூவா, அப்படி தான். அதாவது அந்த ஒரு கெட்ட வார்த்தை இல்லாமல் மாப்பிள்ளை மச்சாங்கிற மாதிரியே அந்த வார்த்தைகள்லாம் சரளமாக வரும். அது கூட எனக்கு வந்து கொஞ்சம் பழகிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நாளாச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, அங்கே வளர்ந்து வந்தவங்களுக்கு தான் அந்த பேச்சை உணர முடியும், மற்றபடி வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. அதனாலே என்னவோ தெரியல, எனக்கு அந்த ஊர்காட்டிலேருந்து வந்து பேசுகிறதுனால அதை ஒரு ஐயமாக எனக்கு பார்க்க தோணலை சீமான் அவர்கள்ட்ட. அதெல்லாம் தாண்டி ஒரு தனி மனித கேரக்டரைசேஷனை தாண்டி நான் அவர் எடுத்து வைக்க அரசியலை தான் பார்க்குறேன். அரசியல் பொதுக்களத்தில் நிற்கிறவங்களும் அந்த மாதிரி தான் பார்க்கணும். நீங்கள் பிரதமர் மோடி ஒரு வெல் டிக்னிஃபைடு பர்சனாக மேடல்னு பேசும்போதும் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிற அரசியல், ஏன்னா இவரும் பேசுகிறாருங்கிறதுக்காண்டியே ஒரே விஷயத்தை ரெண்டு பேரும் பேசும்போதும் பாகுபாடு பண்ணி பார்க்குறதுல நமக்கு உடன்பாடு இல்லை. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களோடு நின்று போகிறதில்ல. நாம் தமிழர் கட்சி இயக்கம், நாம் தமிழர் கட்சியின் கொள்கையெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களோடு நின்று போகிற விஷயம் கிடையாது. இது அடுத்த தலைமுறைக்கு போகும். இப்போவே பார்த்தீங்கன்னா காலேஜிலலாம் அண்ணன் சீமான் அவர்கள் பேச்சை போட்டு ஸ்கிட்டெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலில் அந்த ஆனுவல் டேக்கெலாம் பட்டை கிளப்பிக்கிட்டு இருக்காரு. ஜனநாயகன் யார் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தா, களத்தில் ஜனநாயகன் யாருங்கிற விருது அண்ணன் சீமான் அவர்கள்லாம் கொடுக்கப்படுது. அடுத்தபடியாக அண்ணாமலையை பார்க்குறாங்க. விஜயெல்லாம் கிலோமீட்டர் கணக்கில் தூரமாக இருக்கார். நீ படத்தோடு இருந்துக்கப்பா, களத்துலலாம் நீ சும்மா விளையாடாத அப்படின்ட்டு அனுப்பி விட்டாங்க. முற்றத்து முல்லைக்கு மனம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டு முன்னாடி ஒரு முல்லை இருந்துச்சுன்னா அதோட மனம் நமக்கு தெரியாது. அது உள்ளூர் மாடு விலை போகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. வந்து மக்கள் தான், இந்த அரசியலை பார்க்குற மக்கள் தான் அவங்க சிந்தனையை கழுவிக்கணும். அவங்க வந்து அரசியலை பார்க்கணுமே தவிர தனி மனிதர்களை பார்க்கக்கூடாது. நீ முதலமைச்சர் தனி மனித பின்பத்தை பார்க்குறத விடுங்க, ஒரு தத்துவத்தை தலைமையேற்று அரசியல் பண்ணுறது கற்றுக்கொள்ளுங்கள்ன்றத திருப்பி நம்ம சொல்கிறோம். சரியா?
இந்த இடத்துல நமக்கு இன்னும் ஒரு பிரச்சனை நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி கடந்த 15 வருட காலமாக களத்தில் செய்திருக்கக்கூடிய அரசியலை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளே செய்யாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியலாக நாம் தமிழர் கட்சி தான் செஞ்சு வந்திருக்கு. நீங்கள் நாம் தமிழர் கட்சியை சரியாக புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நீங்கள் பாமகவை பார்த்தீங்கன்னா, பாமக அந்த அளவுக்கு பெரிய வாக்கு வங்கிலாம் இப்போ இல்லை, 5 விழுக்காடு வாக்கு வங்கி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கட்சி கிட்டத்தட்ட 40-45 வருஷமாக அப்படியே அந்த கட்சி வலுவாக இருக்குது, அதோட மவுசு குறையாமல் இருக்குது. அந்த பாமகன்ற கட்சி இன்றைக்கும் பேசு பொருளாக இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த வன்னியர் சமுதாயத்துக்குன்ற ஒரு கட்சி அவங்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த கட்சி வலுவாக இருக்க வேண்டிய அவசியம் இந்த திராவிட கட்சிகளில் உள்ள இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கே இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு அதிமுகலையும் திமுகலையும் பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்படுது, பெரிய ஒரு பதவிகள் கிடைக்கிது, அவங்கள மதிக்கணும், அந்த சமுதாயங்களை மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் திராவிட கட்சிகளுக்கே ஏன் ஏற்படுது அப்படின்னா, இவங்க என்னைக்குனாலும் இந்த உணர்வில் பாமகவை நம்மளுக்கு எதிராக திருப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க பயப்படுறாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இருக்கிற பெரும்பான்மை சமூகங்களுக்கு, தமிழ் சமூகங்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகங்களுக்கு தான் இது வரைக்கும் அதிகாரப்படுத்தியிருக்காங்களே தவிர சிறு சிறு குழுக்களாக இருக்கக்கூடிய பரவி வாழக்கூடிய சமுதாயங்களை அவங்க இது வரைக்கும் அதிகாரப்படுத்தலை, பிரதிநிதித்துவப்படுத்தலை. இந்த சமூகங்கள்லாம் நீங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு இந்த அநியாயம் நடக்குது, உங்களுக்கு இந்த அதிகாரம் மறுக்கப்படுதுங்கிற போது நீங்கள் தமிழராக ஒன்றிணையாத வரைக்கும் உங்களுக்கு அந்த அதிகாரம் கைகூடுறதுக்கும் அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இதுக்குண்டான ஒரு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான், ஒரு சரியான ஒரு கட்சி, சரியான தத்துவம் தான் நாம் தமிழர், தமிழ் தேசியங்கிற கொள்கை. இதுக்குள்ளே தமிழராக ஒன்றிணையாத வரைக்கும், அந்த எண்ணிக்கையை காட்டாத வரைக்கும் உங்களுக்கு அந்த அதிகாரமோ அந்த பிரதிநிதித்துவமோ கிடைக்க போகிறதில்ல. இது ஒன்று புரிஞ்சுக்கணும், வரலாற்று நெடுக்க ஒரு சமுதாயத்துக்கு உரிமை தேவை அப்படின்னா அது யாரோட பெருந்தன்மையிலே நமக்கு வரதே இல்லை. நீங்கள் எந்த ஒரு வரலாற்றை வேணால் எடுத்து பார்த்துங்க, அரசர் காலத்திலேருந்து அதுக்கப்புறம் ஜனநாயகம் வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு இடத்துலையும் ஒருத்தனுக்கு உண்டான உரிமை, ஒரு தனி மனிதனுக்கு உண்டான உரிமையோ இல்லை ஒரு சமூகத்துக்கு உண்டான உரிமையோ எங்கேயுமே யாரோட பெருந்தன்மையிலுமே வந்தது கிடையாது. எல்லாமே போராட்டத்தின் விளைவாக தான் வந்தது. அப்படி ஒரு போராட்ட களம் தான், அப்படி ஒரு போராட்ட தத்துவம் தான் நாம் தமிழர் கட்சியோடது. நாம் தமிழர் கட்சி தாங்கி நிற்கும் தத்துவம், நாம் தமிழர் கட்சி அமைத்திருக்கும் கட்டமைப்பு, நாம் தமிழர் கட்சி உருவாக்கி வச்சிருக்கிற மேடை, நாம் தமிழர் கட்சி உருவாக்கி வச்சிருக்கிற அரசியல் எல்லாமே ஒரு போராட்ட தமிழன்னு ஒன்றிணைந்து போராடி உனக்கு உண்டான உரிமைகளை பெறக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் நிற்கிது. நீ வேறு எங்கே நீ இதில் இந்த நாம் தமிழர் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டிய அவசியம் தமிழர்கள் இந்த சிறிய அந்த பரவி வாழக்கூடிய சமுதாயங்களுக்கு ஏன் இருக்குது அப்படின்னா, நீ இந்த கட்சியை வலுவாக வச்சுருந்தா தான் நீ திராவிட கட்சியை காப்பாற்றணும்னா அங்கே இருக்கக்கூடிய தலைமைகள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சிறிய சமுதாயங்களுக்கே பிரதிநிதித்துவம் கொடுப்பாங்க. யார் வெளுத்தா என்ன, அரிசி வெளுக்கணும், அப்படி தானே? அதை நீங்கள் புரிஞ்சுங்க. அதாவது ஒரு அரசியலை எப்படி செய்யணும் கற்றுக்குங்க, ஒரு தெளிவு பெறுங்க. இதெல்லாம் நான் இப்போ ஒரு பெரும்பான்மை சமூகம் மட்டும்தான் நமக்கு அரசியல் அதிகாரத்தை பெற முடியுமா, நமக்கு அதிகாரம் பெற முடியாது அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஏதாவது ஒரு புள்ளியில் இணையணும். அந்த புள்ளி தான் தமிழருங்கிற புள்ளி. இது நீங்கள் தமிழருங்கிறது உளவியலாகவும் தமிழ் மொழியாகவும் இல்லை அதிகாரத்துக்காகவும் இந்த மொழியில் நீ இணைஞ்சு வந்தால் தான் உனக்கு அதிகாரமே கிடைக்கும். இப்போ குயவர், நாவிதர், வண்ணார், போயர், ஒட்டர் இந்த மாதிரி சின்ன சமூகங்கள் அங்கங்கே பரவி, இதெல்லாம் தொழில்முறை சமூகங்கள் அங்கங்கே பரவி வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் கால ஓட்டத்தில் செதறி கிடக்கிறதுனால உனக்கு ஒரு தொகுதிக்குள்ளே பெரும்பான்மை இல்லை. நீங்கள் மற்றபடி நில உடைமை சமூகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிலம் ஒரு இடத்துல குவிஞ்சு கிடந்ததுனால அங்கேயே இருந்தாங்க, அங்கேயே நிலைத்து வாழ்ந்தாங்க, அங்கேயே இருந்து வேலை பார்த்தாங்க. அதனால் ஒரு தொகுதிக்குள்ளே அவங்க அடங்குறாங்க பெரும்பான்மையாக. அதனால் அவங்கெல்லாம் மொத்தமாக ஓட்டு போட்டாலே ஜெயிச்சுக்கிறக்கூடிய நிலைமையில் அவங்களே அப்பீஸ் பண்ணி இந்த திராவிட கட்சிகள் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த செதறி கிடக்கக்கூடிய சிறிய சமுதாயங்கள் ஏதாவது ஒரு புள்ளியில் உன்னால் கிறிஸ்துவனா ஒன்று சேர முடியல, உன்னால் இஸ்லாமியராக ஒன்று சேர முடியல, அவங்க அந்த மாதிரி ஒன்று சேர்ந்து அதிகாரத்தை பெற்றுக்கிறாங்க. ஆனால் தமிழனா ஒன்று சேர்ந்தா மிகப்பெரிய அதிகாரம் இந்த பிரதிநிதித்துவம் இல்லாத இருக்கக்கூடிய சின்ன சமூகங்களுக்கும் நீ தமிழன் ஒன்றிணைஞ்சாதான் உனக்கு நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சியை வலுப்படுத்தினாதான். எப்படி வன்னியர்கள் பாமகன்ற ஒரு கட்சியை வலுப்படுத்தி திராவிட கட்சிகளில் திமுக அதிமுகன்ற கட்சிகளில் பெரிய பொசிஷனுக்கு வராங்களோ அதே மாதிரி அதிகாரம் பிரதிநிதித்துவம் இல்லாத கட்சிகள் நீ தமிழன்ற கொடையில் ஒன்றிணைஞ்சு நாம் தமிழங்கிற கட்சியை வலிமைப்படுத்தினாதான் இந்த இருக்கிற திராவிட கட்சிகளிலே உன்னை மதிப்பாங்க. அங்கே ஒரு பெரிய பொசிஷனுக்குள்ள அங்கே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய திமுக உறுப்பினரும் அதிமுக உறுப்பினரும் இந்த சின்ன சமூகங்கள் இருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு அப்போ தான் மதிப்பு கிடைக்கும். இதை நீங்கள் புரிஞ்சு செயல்படணும், அரசியல் செய்ய பழகணும். அதாவது அரசியலில் ஒரு மேலோட்டமாக பார்க்காம ஒரு ஆழ்ந்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் படணும்.
அதுக்கு நிறைய பேச ஆரம்பிக்கணும், நிறைய கருத்துக்கள் கேட்கணும், நிறைய வாசிக்கணும். உங்களுக்கு யார் வந்து சரியாக பேசுகிறாங்கன்னு முதல்ல பாருங்கள். முதல்ல கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. விமர்சனம் 1000 பேர் 1000 பண்ணுவோம், சரியா? விமர்சிக்கிறவனுக்கெல்லாம் வரலாற்றில் இடம் கிடையாது. போராடுறவனுக்கும் அரசியல் செய்கிறவனுக்கும் அதிகாரத்தை கைப்பற்றவனுக்கும் தான் வரலாற்றில் இடம். நான் இன்றைக்கி நீங்கள் இலங்கையில் பார்த்தீங்கன்னா அந்த ராமநாதன் அர்ச்சுனாங்கிறவர் கொந்தளிச்சிட்டார். என்னடா பேசுகிறப்பா ஒரு பாராளுமன்றத்தில் இப்படி பேச விடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்காருன்னா அந்தளவுக்கு அடி விழுந்திருக்கு, அந்தளவுக்கு வலி இருக்குது, அதனால் அந்த மொழி வருது. அப்போ ஒரு பாராளுமன்றத்துக்குள்ளே அந்த மாதிரி மொழி வருதுன்னா மக்கள் மேடையில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிற மொழியெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கடாமுடான்னு பேசுகிறாரு. இவனுக்கு எதிரணிக்கிறவன் என்ன, காமராஜருக்கும் கக்கனுக்கு எதிராக நம்ம அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோ பேரும் களவாணி பயலுங்க, அவ்வளோ பேரும் பெரிய பெரிய நீ எங்கள் அந்த KN நேருலாம் தனியாக பேசுகிற வீடியோலாம் வந்துச்சுல்ல, அவங்களோட சகாக்கள்கிட்ட பேசுகிற வீடியோலாம் வந்துச்சுல்ல. இந்த மாதிரி ஆட்களுக்கு எதிராக பேசும்போது எப்படி அரசியல் பண்ண வேண்டியிருக்கு? இவங்கெல்லாம் இந்த பெரியார் அவர்களும் பழக்கி விட்டவங்கலாம் அப்படியே உதுத்தவனுக்கு ஒன்றுமே, அதாவது அவங்க சூடு சொரணை எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது அவங்கள ப்ரோவோக் பண்ணுற மாதிரி தான் அரசியல் பண்ண வேண்டியிருக்கு. அதனால அண்ணன் சீமான் அவர்கள் இந்த இடத்துல என்ன அரசியல் பண்ணலைன்னா நாம் தமிழர் கட்சி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க வாய்ப்பில்லை. இதில் யார் ஒரு சாஃப்டான கேரக்டராக நீங்கள் ஒரு இந்த அரசியலை கையில் எடுத்து வந்திருந்தாலும் இந்த அளவுக்கு நின்று ஒரு 5-6 தேர்தலாக நின்று இந்த அளவுக்கு அந்த வாக்குகளை உடச்சி கொண்டு வந்திருக்க முடியாதுங்கிறத நம்மளோட பார்வை. இப்போ அடுத்த ஒரு வலிமையான ஒரு தலைவரை தேடி தமிழ் சமூகம் நகர்ந்துடும். அதுக்குண்டான சரியான ஆள் யாருன்னு மக்களே எடுத்து கூறியிருக்காங்க. ஜனநாயகன்ற பட்டம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு களத்தில் வந்திருக்கு, திரையில் இல்லை. சிந்திச்சு பாருங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளத்துடன்.